Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இந்த மாதிரி ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் எப்படி செய்யறதுன்றது தான். ஸோ வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் வடிவா வலிக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மேக்கப் வித் பியூட்டிஃபுல் ஐ மேக்கப் சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்றது தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக். ஸோ ஃபஸ்ட்டாக நான் இந்த கண்ணுக்கு மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் கன்சீலர் போட போகிறேன். இது மக்கோட கன்சீலர் NC40 ஸ்டுடியோ ஃபினிஷ் அண்ட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது கன்சீலர் பஃபர் 142 ஜோயோவோட ப்ரஷ். இது பியூட்டியோட டெசர்ட் டஸ்ட் கலர். இந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன், ஆரஞ்ச் கலர். இது பேஸ் கலராக போட போகிறேன். ஸோ அந்த டெப்த்தை கூட்டுறதுக்காக நான் அதில் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இது saffron. ஸோ இப்போ இந்த மிடில் ஆஃப் இந்த கண்ணுக்கு இதுக்கு மேலே லைட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சீலர் நான் போட போகிறேன். அந்த கன்சீலருக்கு மேலே நான் இந்த கலர் இப்போ போட போகிறேன், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. இப்போ என்னென்னா இந்த ரெண்டு கலருமே தனித்தனியாக தெரியுது. ஸோ நான் அதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் ஐலைனர் போட போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்மர்ஜி லைனர் வர்றதுக்காக நான் ஐ ஷேடோ லைனர் மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷில் நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த ஷேடோ பிளாக் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஐலாஷஸ் போட போகிறேன். அதுக்கு முதல்ல மஸ்கரா அடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மேக்கோட அப்வர்ட் லேஷஸ் மஸ்காரா. இது ஒரு சாம்பிள் வந்திருக்கு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் மகாராணி லேஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட பேர் ராணி. பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் லேஷஸ். நீங்களும் இந்த லேஷஸ் வாங்கணுமெண்டா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மகாராணி லேஷஸ் அடிச்சிங்கன்னா வரும். ஃப்ரான்ஸ், பாரிஸ். ஸோ நான் இப்போ ரெண்டு லேஷஸுமே போட்டுட்டேன். ஸோ அது காய வர்ற அந்த டைமில் நான் இப்போ என் முகத்துக்கு கன்சீலர் போட்டு மேக்கப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக மேக்கப் ஃபார் எவரோட இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போட போகிறேன். இந்த டார்க் சர்க்கிளை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன் இந்த ஆரஞ்ச் கலர் போடுறதுன்னா இந்த டார்க்குக்கு மேலே இந்த ஆரஞ்ச் கலரை போட்டுட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடையில் அந்த கலர் கரெக்ட் ஆகிடும். சில நேரத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடைக்கு ஒரு ஆஷ் கலர் மாதிரி தெரியும். இங்கே கருப்பாதுக்கு இங்கே கொஞ்சம் கலர் கூடவாக இருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் நீங்கள் போடும்போது இந்த கலரும் இந்த கலரும் மேட்ச் பண்ணாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த கலர் கரெக்டர். எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அந்த ஏரியாஸுக்கு நான் கலர் கரெக்டர் போட்டிருக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இது ஹுதா பியூட்டியோட சின்னமன். இது இந்த கலருக்குரிய ஃபவுண்டேஷன்.
ஸோ இந்த முகத்தை வந்து நான் இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக கன்சிடர் பண்ண போகிறேன். இங்கே நெட்டி, இந்த மூக்கு, பிறகு இந்த கண்ணடியில் நான் ஹுதா பியூட்டியோட ஜிஞ்சர் பிரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 ஷேட் லைட்ஸ் இந்த ஃபவுண்டேஷனில் இருந்து. ஸோ சில பேருக்கு வந்து எதுக்கு இந்த ஹைலைட்டிங் பண்ணுறோம், எதுக்கு கண்டூரிங் பண்ணுறோம்ன்றதும் சில பேருக்கு தெரியாது. ஸோ நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதுமே வந்து எங்களோட முகம் வந்து எல்லாமே ஒரே கலராக வந்துடும். ஸோ முகத்தில் வந்து ஷேப் கொடுக்குறதுக்காக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே, இந்த இடம் வந்து உள்ளுக்குள்ள போய் இந்த இடம் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு, அதாவது முகத்தில் ஒரு ஷேப் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டிங் அண்ட் கான்டூரிங் செய்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ கன்சிலர் போடுறேன். ஸோ இதை போட்டுட்டு இப்போ வந்து நான் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் ஷேப் இருக்குது. ஸோ அந்த ஷேப் தெரிகிற மாதிரி வடிவாக பிளெண்ட் பண்ணணும். அங்கங்கே திட்டுத்திட்டா வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. நான் இதை வந்து செட் பண்ணுறதுக்காக பிளாக் கப்போட ட்ரான்ஸ்லேஷன் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுடர்ஸை வந்து டஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை கண்டூரிங் பண்ணுறதுக்காக கண்டூரிங் பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கண்டூரிங் பண்ணணுமெண்டா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல பிறகு இங்கே லைக் ஒரு நம்பர் 3 ஷேப்பில் வந்து நீங்கள் எப்படி போடலாம். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் இது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. லைக் ஒரு ஷேப் கொடுக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங் போட போகிறோம், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. அனஸ்தேசியா பிவர்லி ஹில்ஸில் இருந்து ஒரு க்ளோ கிட் தான். 4 கலர்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் டார்க் கலர் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஸோ மஸ்கரா போடைக்கெலாம் 2 லேஷஸுமே சேர்ந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க 2 பிளெண்ட் பண்ணி நிற்க நல்லாயிருக்கும். தனித்தனியாக உங்களோட லேஷஸும் அந்த லேஷஸும் தெரியாது. சேம் டைம் மகாராணி லேஷஸுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த லேஷஸுக்கு மேலே வந்து மஸ்கரா போட வேணான்னு. ஸோ வந்து நான் மேலே போடையில் கீழே மட்டும் போட்டிருக்கிறேன். என்னோடய ஹேருக்கு மட்டும் மஸ்கரா போட்டிருக்கிறேன். ஸோ இந்த லேஷஸை வந்து நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு போகிறதுக்கு டக்குன்ட்டு எல்லோரும் ஓகே பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் போடலாம், எங்களோட ஸ்கின் கலருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா டார்க் கலரில் வந்து லிப் லைனர் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இந்த கலரை போட்டுட்டு அதோட சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ப்ரஷ்ஷால் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஹுதா பியூட்டியோடது பாஷ் பாஷ் பாஷ். ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ நான் இப்போ என்னோடய தலைமுடியை செய்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன். வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தம்ஸ் அப் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எப்படியெல்லாம் வீடியோ வேணும்னு என்னோட வீடியோக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Bye bye.